அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரான் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி சொன்ன இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கினால் நமக்கு தான் பிரச்சனை என மக்களிடம் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உரை நடத்தியிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொன்னோன்னே ஏன் ஈரான் அதிபர் ட்ரம்ப்னு சொன்னீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாங்க, அடுத்த லீடர் முஸ்தபா அல் கமீனியையும் அவர் லீடராக இருக்கக்கூடாது, அந்த லீடரையும் நாங்கள் அமெரிக்கன்ஸ் தான் டிசைட் பண்ணணும்னு சொன்னது காரணமாக ஈரானுக்குள்ளே நடக்கிறத டிசைட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் இவர் தான் ஈரான் அதிபராக இருக்குமோன்னு ஒரு இதில் ஈரான் அதிபர் ட்ரம்ப்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போகலாம். ஈரானுடனான போருக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது, அப்படி உருவாக்கினால் நாங்கள் என்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஈரான் அவ்வாறு செய்தால் அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மரண ஓசையாக அமையும்னு சொல்லி அவர் பயப்படுறத இந்த மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் சொல்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஈரான் இராணுவத்தின் கட்டுப்பாடு அமைப்புகள் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளதாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையான நிலவரம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த நாடு பேக்கப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட ரெடியாகி வந்துட்டு தான் இருக்காங்க, அடிச்சுட்டு தான் இருக்காங்க, ட்ரோன்ஸை வச்சு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் அமெரிக்க அதிபர் நம்ம அவங்கள ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம், நாம தான் போரில் ஜெயிச்சோன்ற ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. அவருக்கு இது போய் சேரணும். அடுத்துதான் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவின் எரிசக்தி தேவையை மத்திய கிழக்கு நாடுகளை சார்ந்திருக்கவில்லைன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. அடுத்ததான் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா தனது ஆற்றல் தேவைகளில் தன்னிறைவு அடைந்துள்ளதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை பற்றின நம்ம அடுத்தடுத்த நியூஸில் பார்ப்போம்.